என் பிள்ளைகளே, உலகம் முழுவதும் பலரின் வாழ்க்கை பாவங்களில் மூழ்கியுள்ளது. பாவம் உங்கள் உள்ளத்தை மாசு செய்கிறது, ஆனால் மன்னிப்பு அதை சுத்தமாக்கும். நான் உங்கள் பாவங்களை என் மீது ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். அதுவே உங்கள் மனதில் அமைதி மற்றும் சாந்தியை தரும். பாவங்களை புரிந்து கொண்டு அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு பெறுங்கள். இது உங்களின் வாழ்க்கையை புதுப்பிக்கும் புதிய ஒளியைக் கொடுக்கும். நம்பிக்கையுடன் உங்களது பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உங்களை மன்னிக்கிறேன். அதுவே உங்களுக்கு முறைப்பாடு மற்றும் அமைதி அளிக்கும். மற்றவர்களை பாதிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை துன்பமாக செய்யாதீர்கள். உங்களின் ஆன்மா திரும்பப்பட மன்னிப்புடன் வாழுங்கள். நான் உங்களுக்காக அன்புடன் காத்திருக்கிறேன். நம்பிக்கை வைப்பதால் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். அன்பு என்பது வாழ்வியல் அடிப்படையான செல்வமாகும். உலகத்தில் எவ்வளவு செல்வமும் அதிகாரமும் புகழும் இருந்தாலும் அன்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையாகவே இருக்கும். அன்பு இருந்தால் நீங்கள் யாருடனும் பேசியாலும் நடத்தியாலும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். யாரையும் தள்ளி வைக்கவோ வெறுப்பவோ பேசாமலிருக்கவோ நினைக்காதீர்கள். அனைவருக்கும் அன்பு கொடுங்கள். அன்பு கொடுத்தால் அதுவே உங்களிடம் திரும்பி வரும். யாராவது தவறாக நடந்து கொண்டாலும் அவர்களை அன்புடன் அணைத்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்களுக்கு மனத்தில் துயரம் ஏற்பட்டாலும் மன்னித்து விடுங்கள். தவறுகள் செய்தவர்கள் எப்போதும் கெட்டவர்கள் அல்ல. மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. நம் வாழ்க்கையில் பலரும் தவறு செய்வார்கள், அதனால் நாம் கஷ்டப்படும் நேரங்கள் உண்டு. ஆனால் அவர்களை பிடித்து நம் மனதில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. மன்னிக்க விரும்புபவர்களே உண்மையில் நிம்மதியாக இருக்க முடியும். மன்னிப்பது என்பது வலிமையின் அடையாளமாகும். யாராவது உங்களை துன்புறுத்தினாலும் அவர்களை பொறுத்து மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் உள்ளத்திலே வன்மம் வைத்து கஷ்டப்படாதீர்கள். நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் உள்ளம் சுத்தமாகும். உங்கள் மனதுக்கு அமைதி கிடைக்கும். மன்னிப்பது மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமல்ல, அது நம் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. நம் மனதில் எதிர்மறை உணர்வுகள் இருந்தால் அது நம்மை உடல் ரீதியாகவும் பாதிக்கக்கூடும். அதனால் எந்த கசப்பும் இல்லாமல் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள்.